இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் டிராஃபிக்லேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிரைவிங் ஸ்டைல்லையும் எல்லா காருக்குமே வந்து டேஷ் கேம் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு பொருளாயிருச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி எங்கள் காருக்கு டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணது வந்து நம்ம போட்டிருந்தோம். கிராஸ்பிட்ஸோட ரோடே நியூ அப்படிங்கிற டேஷ் கேம் வந்து வாங்கி போட்டிருந்தோம். ஒரு 1700 வந்து கிடச்சிச்சு. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுமே வந்து டேஷ் கேம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ரோடே நியூவே வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் என்ன அப்படின்னா எங்கள் பிளேஸுக்கு அது டெலிவரி அவைலபிளே இல்லாமல் இருந்துச்சு. அது 2000 தான் வந்துச்சு. ஸோ ஓகே, அடுத்த ஆப்ஷன் பெட்டராக என்ன போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ குரூப்போட ஒரு வெஞ்சரான கியூபோ அப்படிங்கிற பிராண்டில் வந்து டேஷ்கேம் ப்ரோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் உங்களுக்கு 3000 ருபீஸுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கியிருந்தோம். ஸோ அந்த காருமே நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த காரில் வந்து இந்த டேஷ் கேமை வந்து இன்றைக்கி ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபிட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்க போகுது, வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டேஷ் கேமோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டுமே வந்து வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட் மெமரி கார்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஈவோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் வருது. ஸோ இது அடிஷ்னலாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டேஷ் கேமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கான பையிங் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி வந்து இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸுக்குள்ளாடி இருக்கக்கூடியது இவ்வளோ ஐட்டம்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான அந்த டேஷ் கேம் யூனிட், உள்ளாடி வந்து உங்களுக்கு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டில் கொடுக்க வேண்டிய அந்த யூனிட் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட்டு தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த கனெக்டிங் ஒயர், ப்ளஸ் இது உங்களுக்கு டேஷ் கேமில் கனெக்ட் ஆக வேண்டிய எண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேனல்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சேஃபாக வந்து நெளிச்சு எடுத்துக்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் ப்ளஸ் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR வந்து உங்களுக்கு இதிலே வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின மெமரி கார்டு ப்ளஸ் வந்து ப்ரோலடி பாக்ஸுக்குள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு அடசிவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்கேஸ் நம்ம டேஷ் கேம்லேயே வந்து உங்களுக்கு ஒரு அடசிவ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டேப்பு. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு காருக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விண்ட்ஷீல்டில் ஒட்டுறதுக்கான ஒரு பேப்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பிளாஸ்டிக் பேப்பர் இதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம டேஷ் கேமை வந்து ஒட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய கான்டென்ட். இப்போ ஃபிட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபாஸ்டாக பக்கத்துலேயே அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபிலிமை வந்து நான் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஒயரை எடுத்து நம்ம வந்து செக் பண்ணால் போதும். அதாவது ஓவரால் அந்த லென்த் பத்துமா அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த கார்ஸுக்கு மோர் தென் எனஃபான லென்த்து தான் வந்து இருக்கும். என்னென்னா உங்களுக்கு மிரருக்கு பின்னாடி வந்து டேஷ் கேம் ஃபிட் ஆகும். அப்படி மேலே பேனல் வழியாக பில்லரில் கிராஸ் ஆகி கரெக்டாக வந்து உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு கீழே ஒயரை எடுத்து இங்கே சென்டர் கான்சோலில் வந்து நம்ம 12 வாட் சாக்கெட்டில் வந்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கண்டிப்பாக வந்து லென்த்து தாராளமாக தான் இருக்குது. இப்போ வந்து அந்த டேஷ் கேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் தான். ஸோ வந்து கரெக்டாக நமக்கு கொஞ்சம் வந்து ஃபிட் ஆகிற இடம் மாதிரி வந்து பார்த்து அப்படி வச்சா போதும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆஃப்செட்டில் வந்து வச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா டிரைவருக்கும் அந்த ரொம்ப வந்து பாதர் பண்ணாது. ரொம்ப மிடில் வைக்கிறத விட அது இல்லாட்டி கீழே வைப்பாங்க சிலர். அதோட இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதை 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால வச்சுட்டு கூட நமக்கு கரெக்டாக அந்த டாப் ஆங்கிளை வந்து நமக்கு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இனி வந்து நமக்கு அந்த வயரிங்கை வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேஷ் கேமை வந்து ஆன் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஒரு QR கோட் இருந்ததுலேயே அந்த இன்ஸ்டலேஷன் கைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் கரெக்டாக மெமரி கார்டை எந்த பொசிஷன்லேருந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அந்த சார்ஜருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டில் மெமரி கார்டை அப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் சவுண்டில் அது வந்து லாக் ஆகும் நமக்கு. ஓகே, இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கரெக்டாக வந்து இது ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு லாக் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து மெமரி கார்டுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து நம்ம அந்த ஒயரை கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஒயரை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதில் டாப்பில் இருக்கிற பேனலில் வந்து ஈஸியாக நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான கரெக்டான ஸ்பேஸ் மட்டும், அதாவது அந்த யூனிட்டை வந்து கரெக்டாக நமக்கு கனெக்ட் பண்ணுறது, பவர் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு இந்த பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வச்சு வந்து ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஈஸியாக வரும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை வச்சு அப்படியே நெளிச்சிக்கிற மாதிரி மட்டும் பார்த்தா போகும். ஸோ இதில் கரெக்டாக அதுக்கு தேவையான அந்த ஸ்பேஸை மட்டும் விட்டுக்கிட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து உள்ளாடி போட்டுருவோம். ஸோ இந்த டாப் போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எங்கே வந்து அது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்னா
இந்த சைடு பேனல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆகும். இந்த வெதர் ஸ்ட்ரிப் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பீடிங் வருது. எங்களுக்கு மாருதியில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் இதில் வந்து இன்னுமே வந்து ஈஸியாக தான் வந்து இருக்குது. ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த பேனலில் வந்து நம்ம இப்போது கரெக்டாக இந்த பேனலுக்குள்ளாடி இந்த ஒயரை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எண்டில் இருந்து கூட இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான ஒரு இடம் இதுக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் அது வச்சு, ஸோ அதில் உள்ளாடி இந்த பேனலுக்குள்ளாடி விட்டுட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஹிட்டனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் அந்த ரொம்ப பேனலில் கூட ஓப்பன் பண்ணாமலே ஜஸ்ட் வந்து அப்படி உள்ளாடி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வெளியே தெரியல. கரெக்டாக உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் மட்டும் வந்து நம்ம லெந்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையுமே ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் புல் பண்ணிக்கிட்டிங்கன்னாலாம் கூட ஈஸியாக வரும். என்னென்னா ரொம்ப டைட்டெல்லாம் கிடையாது. இதில் ஜஸ்ட் வந்து எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் தான் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் ஸ்ட்ரிப்புக்கு வழியாகவே வந்து ஜஸ்ட் இப்படி உள்ளாடி விட்டு கொண்டு வந்தால் போதும். ஜஸ்ட் உள்ளே தள்ளிட்டு நீங்கள் டாப் போர்ஷன்லேருந்து வெதர் ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபிக்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லோவர் போர்ஷனில் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். இங்கே உள்ளாடி அப்படியே விட்டே வரங்க. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளாடியே வந்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி மாருதியோட எனக்கு ஹியூண்டை கொஞ்சம் கூட ஈஸியாக தான் ஃபீல் ஆகுது. இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஒயர் வெளியே தெரிய போகுது. இதில் இருந்து நமக்கு தேவைக்கான லெந்தை வந்து இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து எக்ஸஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு எக்ஸஸாக ஃபீல் ஆகிற அவ்வளோத்தையும் வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீட்டான ஒரு இன்சுலேஷன் டேப்பை வந்து இதில் போட்டுக்கிட்டு, ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவை. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து உங்களுக்கு 12 வோல்ட்டோட தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இந்த காரில். ஸோ அதில் அந்த போர்ட்டை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பவர் போதுமான சப்ளையை வந்து கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இப்போது தேவையான லென்த். ஸோ இப்போ வந்து லென்த்தை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நமக்கு ஒரே ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த போர்ஷனில் வந்து நமக்கு ஒயர் அசிங்கமாக வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கரெக்டாக அதில் வந்து எங்களோட இதில் வந்து ஒரு சின்ன கனெக்டிங் மெட்டல் ஒரு ராட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து டைப் பண்ணோம். இதில் வந்து ஒரு ஒயர் வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டான ஒரு ஒயர் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்சுலேஷன் பண்ணி டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஒயரிங் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து நமக்கு எங்கேயுமே தெரியாத அளவுக்கு கரெக்டாக ஹைட் பண்ணி இங்கே உள்ளே வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் டைட்டானியாஸில் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த இது ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கானதும் ஆக்டிவேட் பண்ணணும்னா சேம் ஒரு 12 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ஆன் நம்ம பவர் கனெக்ட் பண்ணதுமே எங்கே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. அதுவுமே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து கியூபோ வந்து ரெடி டு பேர் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் அந்த கியூபோ ப்ரோ அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த ஹீரோ எலக்ட்ரானிக்ஸோட அந்த ஆப் தான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இனிஷியலாக அந்த வைஃபையை சேஞ்ச் பண்ணி, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஷ் கேமோட ஒரு ஹாட்ஸ்பாட் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்குது. இப்போ டேஷ்கேம் அந்த டேஷ்கேம் வைஃபையோட அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 12345678 அந்த சிம்பிளான பாஸ்வேர்டு தான். ஸோ வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து அந்த கியூபா ஆப்புக்கு வந்து போனோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபோனில் ஆப்பை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பில் வந்து போகும்போதே உங்களுக்கு லாகின் கேட்குது. நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம லாகின் பண்ணால் போதும். மற்றபடி இதுதான் யூஐ. உங்களுக்கு ஹோம், எக்ஸ்ப்ளோர், கேலரி அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்டிங் லைவில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்க்ரீனில் அதாவது கேமரா பார்த்துட்டு இருக்கோ அதை வந்து நமக்கு லைவ்லேயும் பார்க்க முடியுது. மற்றபடி கான்ஸ்டண்ட்டாக அது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே தான் வந்துருக்கும். ஸோ என்னென்ன உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதோ அது எல்லாமே வந்து நமக்கு கீழே வந்து கேலரியில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆனது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஃபுட்டேஜாக தெரியும். உங்களுக்கு அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி ஆடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும்னா ரெக்கார்ட் ஆகிற மாதிரியே வந்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஆடியோ வந்து ரெக்கார்டிங் வந்து ஆஃப் பண்ணியும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக தான் வந்து இந்த ஆப்போட கான்ஃபிகரேஷனே இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.